பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் என்று 2 பிரிவுகளாக வீடு பிரிக்கப்பட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசன் பயணிக்க உள்ள நிலையில ஏற்கனவே பல போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று வருகிறாங்க. இந்த சூழல்ல இளம் பாடகர் கானா ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறார். அவர் பேசும்போது தற்போது முழு மூச்சாக கானாவை தனது கனவாக எடுத்து தொழில் முறையாக மாற்றி இருக்கிறேன். இசைக்காக நான் யாரிடமும் பிரத்யேக வகுப்புக்கு செல்லவில்லை, யாரும் எனக்கு சொல்லியும் தரவில்லை. முதற்கட்டமாக மெலோடி பாடல்களை பாடிதான் எனது இசை பயணத்தை தொடங்கினேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே என்னுடைய அம்மா தான். என்னுடைய பாடலில் திருத்தங்கள் செய்வதும் அவர்தான். நன்றாக பாடினால் பாராட்டுவார். சிறிது நாட்கள் பாடல்கள் பாடுவதை நிறுத்திவிட்டு லாஜிஸ்டிக்கில் வேலை பார்த்தேன். அவ்வப்போது கிடைக்கக்கூடிய நேரத்துல சின்னதாக நண்பர்களோடு சேர்ந்து கானா பாடல்களை பாடினேன். ஒரு கட்டத்துல அதில் எனக்கு அதிகப்படியாக ஆர்வம் வந்துவிட்டது. தற்போது முழுமையாகவே கானா தொழிலாக மாறிவிட்டேன். மேலும் பேசிய அவர், எல்லோருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள் வருவதற்கு ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. எனக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால் என்னுடைய வீட்டின் வறுமை நிலை மாற வேண்டும். இப்போது நானும் அம்மாவும் தான். நான் தான் அவரை பார்த்து கொள்ள வேண்டும். என்னை சுற்றி யாரும் சோகமாக இருப்பது எனக்கு பிடிக்காது. அதனால் முடிந்த அளவு காமெடிகளை அடுக்கி நான் மற்றவர்களை சிரிக்க வைப்பேன் என்றார். மேடையில் கானா ஜெஃப்ரி பேசும்போது அவரது அம்மா கண்கலங்குவதை பார்த்து அவரும் கண்கலங்கினார். இருவரும் கண்கலங்குவதை பார்த்து விஜய் சேதுபதியும் கண்கலங்க ஆரம்பித்தார். இப்படி சோகமாக முடிந்ததை சட்டென்று மாற்றிய விஜய் சேதுபதி அவரை ஒரு பாடலும் பாட வைத்தார். யார் இந்த ஜெஃப்ரி? பெயர் ஜெஃப்ரி என்றாலும் இவரை பெரும்பான்மையோருக்கு டிங்கு என்றுதான் பரிச்சயம். சிறு வயதிலேயே பாட்டு பாடுவதில் ஆர்வம் கொண்ட இவர் லாஜிஸ்டிக்ல வேலை பார்த்திருக்கிறார். அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த போதே கானா பாடல்களை பாடி வந்தவர். பின்னர் அதன் மீது ஆர்வம் அதிகமாக அதையே தொழிலாக மாற்றிக்கொண்டார். தற்போது பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக களமிறங்கியிருக்கிறார்.